தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலே கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழாதே மகனே, உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்க உன் தந்தை ஈசன் இருக்கிறேன். கலங்காதே. ஒரு தவறை மறைக்க இன்னொரு தவறு, ஒரு பழக்கத்தை மாற்ற இன்னொரு பழக்கம், ஒரு நேசத்தை மறக்க இன்னொரு நேசம், ஒரு உறவை தவிர்க்க இன்னொரு உறவு, ஒரு நினைவை அழிக்க இன்னொரு நினைவு. எப்படியேனும் ஏதோ ஒன்றை இட்டு நிரப்பி வாழ்க்கை அவரவர்களை வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அனைத்துமாய் உனக்கு ஈசன் நான் இருக்க நீ அழாதே. பொழுது விடிந்தவுடன் உன் சோகமெல்லாம் சுகமாய் மாறும். நல்லதே நடக்கும். அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புஸ்தகமும் கற்றுக் கொடுக்காது. இல்லை என்று ஒரு நாளும் சொல்லாதே. என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே. நீ வரம்பில்லாத வலிமையுள்ளவன். அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உதாசீனங்கள் பல நேரங்களில் மன உளைச்சலை தரும், உயிர் போகும் வலியை உண்டாக்கும். ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ஒரு தெளிவை கொடுத்து உங்களை அமைதிப்படுத்தும். இவையெல்லாம் தேவையற்றது என புரிய வைக்கும். வாழ்வில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது இறை சிந்தனையுடனும் விழிப்புணர்வுடனும் இருங்கள். முடிவு எடுத்த பின்பு விளைவுகளை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். இறைவனை நம்பி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இறைவனால் எடுக்கப்படுவது என்பதை மறக்காதீர்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். இப்பது நிலைக்கட்டும், கடப்பது கடக்கட்டும். எதையும் பிடித்து இழுக்கவும் வேண்டாம், பின் இழக்கவும் வேண்டாம். நமக்கானது எப்பொழுதும் நமக்காகவே காத்திருக்கும். நான் வருவேன் உனக்காக, கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய். எது சரி என்று உங்கள் இதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். ஏனெனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒன்றை செய்தாலும் பழிக்கப்படுவீர்கள். அதை செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவீர்கள். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அழைத்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ என ஒரு முறை பதிவிடுங்கள். நீ துன்பக் கடலில் வாடும் போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம். உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தியால் அடைய முடியாதது எதுவும் இல்லை. பிரபஞ்சம் என்றும் பாகுபாடு பார்ப்பதும் இல்லை. இங்கு எல்லோராலும் எல்லாமும் முடியும். மனதில் நம்பிக்கையுடன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். இதுவரை செய்த அனைத்து முயற்சிக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெறுவீர்கள். இதுவரை விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக பெறுவீர்கள். இதுவரை வாழ்ந்ததை விட இனி சிறப்பாக வாழ்வீர்கள். உன் விதி இப்படித்தான் என சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல், என்னுடன் இருப்பது என் அப்பன் ஈசன் என்று. விதியையும் மாற்றுவேன். உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன். கலங்காதிரு, நான் இருக்கின்றேன். அலங்கி நின்றாலும் தயங்கி நின்றாலும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டும்தான் இறுதி வரை வழிநடத்த முடியும். இதற்கிடையில் பெறுவதும் இழப்பதும் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் நீ புரிந்து தெரிந்து அறிந்து நடத்தி கொள்ள கொடுக்கப்படும் பரீட்சைதான். சிந்தித்து செயல்படும். உன்னுடைய கடைசி நிமிடத்தில் கூட ஈசனே என்று அழைத்தால் போதும். உனக்காக ஓடோடி வருவேன். ஒரு பறவை உயிருடன் இருக்கும்போது அது எறும்புகளை தின்னும். பறவை இறந்தவுடன் எறும்புகள் பறவையை தின்னும். காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது. எல்லாம் விதி வசம் எனில் பிறகு ஏன் எனக்குள் ஆசை எனும் உணர்வை படைத்தாய் என்று எண்ணாதே. சில நேரங்களில் விதி அனைத்தும் உன் விருப்பப்படியே என்று எழுதப்பட்டிருக்கலாம். நினைவில் கொள், விதி எனும் கவசத்தை மதி எனும் அஸ்திரத்தால் உடை தெரிய இயலும். எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள், எதுவும் நிரந்தரமில்லை. நிலையில்லாததை எண்ணி நீ நிலை தடுமாறாதே. எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில அவமானங்கள் தான் நம்மை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள். நம்மை அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது.
மனதில் பாரம் வேண்டாம். இந்த அகிலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. அதை நீ அப்படியே ஏற்றுக்கொள். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு. உன்னை நீயே உயர்த்திக்கொள். கவனித்து பாருங்கள். ஒரு பெரிய புலம்பலுக்கு பின், ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின், ஒரு மீள முடியா விரக்திக்கு பின் தான் பலர் வாழ்க்கை புதுப்பொலிவு பெறுகிறது. ஆதலால் அப்படியே உடைந்து விடாதே. மிகப்பெரிய வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும். நம் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். சிந்தித்து செயலாற்றுங்கள். காலமும் நேரமும் கூடி வரும்போது நாம் எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அதுவே காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ என்று நினைத்து நீ பயம் கொள்ளாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய்து வா. இந்த நிலையும் மாறும். உன்னை தனிமையில் விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்றால் அவரை விட சிறந்த ஒருவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதே அர்த்தம். ஆகவே பிரிந்தவரை எண்ணி நீ வருந்த தேவையில்லை. அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு. அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, எண்ணம், பேச்சு, செயல் இவை எல்லாவற்றிலும் கணக்காக இருக்க வேண்டும். ஆசைக்காக அளவுக்கு மீறி எதிலும் ஈடுபடுவது கூடாது. அளவுக்கு மீறினால் அளவு கடந்த துன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும். சிந்தித்து செயல்படு. வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம்முடைய எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம். வாழ்க்கையில் சோதனைகள் பல வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார். நிச்சயம் உங்களை அவர் கைவிட மாட்டார். கவலை கொள்ளாதீர்கள். அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம்முடைய வாழ்க்கையின் பாடமும் தொடங்குகிறது. உன் வாழ்க்கை முழுக்க வலிகள் நிறைந்து மனபாரத்தோடு போராடுகிறோமே என்று மனம் தளர்ந்து விடாதே. கவலைக்கு ஒரு காரணத்தை வைத்த இறைவன் மகிழ்ச்சிக்கும் பல வழிகளை நிச்சயமாக வைத்திருப்பான். எதற்கும் கலங்காதீர்கள். எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைச்சாலும் அது அலட்சியமாக தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை. பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் இல்லை. மனதுக்கு விரும்பவும் தெரியும், வெறுக்கவும் தெரியும். எல்லாம் அவர் நடக்கும் நடைமுறையில் உள்ளது. வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது. விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது. ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் தோன்றாது. கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனதை பொறுத்துதான் உன்னுடைய சந்தோஷம். இந்த அகிலத்தில குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது. வலியும் வேதனையும் இல்லா மனிதனும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்தவனும் கிடையாது. இதுவே இந்த அகிலத்தின் நிதர்சனம் என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள். நெருங்கியவர்கள் என நினைத்து எல்லோரிடமும் எல்லாவற்றையும் நீ பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. சிலரிடம் கேட்பதற்கு கூட காதுகள் இருக்காது. பலரிடம் புரிந்து கொண்டு ஆறுதல் சொல்லக்கூட அவர்களுக்கு மனம் இருக்காது. சோதனைகளும் துன்பங்களும் மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரம் அல்ல. இன்பமும் மகிழ்ச்சியும் உன்னை நாடி வந்தடையும். தன்னம்பிக்கையோடு உன் முயற்சிகளை தொடர்ந்து செய். வாழ்க்கையில் இழந்ததை நினைத்து வருந்தாதே. எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் வந்தே தீரும். உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. உன் நம்பிக்கையில் நீ தோற்கும் வரை மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணானவை அல்ல. சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. உலகத்தை தாங்கும் பூமியே உன் காலடியில் தான் இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது மனதின் நிலை. அது வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் வாய்ப்பு. ஒரு ஆண் தன்னை மாற்றிக்கொள்கிறான் என்றால் அவன் தனக்கானவளை அதிகம் நேசிக்கிறான் என்றுதான் அர்த்தம். இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். எப்பொழுதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள். கண்ணீர் விட்டு சென்றவர்களையும்
விலகி சென்றவர்களையும் நினைத்து கண்ணீர் சிந்துவதற்கு பதிலாக ஈசனின் திருவருளை நினைத்து கண்ணீர் சிந்தினால் சிவ புண்ணியமாவது கிடைக்கும். ஆன்மாவிற்கு நிலையான சொத்து சிவ புண்ணியமே. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத நபர்கள், உங்களை பிடிக்காத நபர்கள் இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதீர்கள். மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கும் இறைவன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களை அன்பு செய்யும் நபர்கள், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாறுவதை உணர்வீர்கள். முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள். எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தியுங்கள். வெற்றி நிச்சயம். என் அருட்பார்வை உனக்கு பாதுகாப்பு கவசம். அதை தாண்டி எந்த தீங்கும் உன்னை அண்டவிட மாட்டேன். இது ஈசனின் சத்திய வாக்கு. உதறிய உறவையும் உதவிய மனிதரையும் என்றைக்கும் மறவாதே. உதறியவருக்கு பாடமாகவும் உதவியவருக்கு பாலமாகவும் இருங்கள். கடமையை சரிவர செய்து வந்தால் அதற்குரிய பலனும் தானாகவே நம்மை வந்து சேரும். உட்கார்ந்து பேசினால் தீராத பிரச்சனையே இல்லை. அதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் பேசுவதற்கான மனம்தான் யாருக்கும் இல்லை. பலரது வாழ்க்கை வீண் பிடிவாதத்தால் அழிவதுதான் வேதனை. புரியாதவர்களுக்கு புரிய வைக்கலாம், தெரியாதவர்களுக்கு தெளிவுபடுத்தலாம். புரிந்தும் புரியாதது போல் நடிப்பவர்களிடமும் தெரிந்தும் தெரியாதது போல் நடிப்பவர்களிடமும் விளக்கம் கொடுப்பதை விட விலகி செல்வது எவ்வளவோ மேல். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எல்லைகள் வகுத்து கொண்டால் தொல்லைகள் எதுவும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழலாம். உங்கள் கடந்த காலத்தின் கைதியாக இருக்காதீர்கள். இது ஒரு பாடம், வாழ்க்கை தண்டனை அல்ல. எல்லா வழிகளையும் வார்த்தையால் சொல்லிட விட முடியாது. ஓசையின்றி மௌனமாக அழுகின்றேன். 1000 வழிகள் இங்கே எல்லோரின் மனதிலும் உண்டு. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதீர்கள். உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உதவி கிடைக்கும். இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காக்க வந்து நிற்பார். தொலைவுகள் யாரையும் தொலைத்து விடுவதில்லை. அலட்சியமும் புறக்கணிப்பும் தான் தொலைத்து விடுகிறது. சிந்தித்து செயலாற்றுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குத்து விளக்கில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். நீ அறிந்ததை கொண்டு கடவுளை வழிபடுங்கள். உனது உள்ளத்தில் இருந்து வழிபடுங்கள். வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை. உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் கடவுளை வழிபடுவதற்கு போதுமானது. படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. தளராதே, கைவிட மாட்டார். நான் இருக்கின்றேன் என்று முழுவதுமாய் என்னை நம்புகின்றாய். அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம்? உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள். உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாம் மட்டுமே. விசித்திரமானவன் நான். சிலருக்கு பாசக்காரனாக, சிலருக்கு கோபக்காரனாக, சிலருக்கு திமிர் பிடித்தவனாக, சிலருக்கு அழுமூஞ்சிகாரனாக, சிலருக்கு ஆறுதல் கூறுபவனாக, சிலருக்கு நிராகரிக்கப்பட்டவனாக, பலருக்கு புதிரானவனாக. ஆனால் எனக்கு மட்டுமே தெரியும் என்னை. வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. நன்றாக கவனித்துப்பார். கொஞ்சி பேசுறவன் துணைக்கு வரமாட்டான். கெஞ்சி பேசுறவனும் துணைக்கு வரமாட்டான். கோபமா பேசுறவன் தான் எதுக்கும் துணை நிற்பான். பேச்சு துணைக்கு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் மனதில் இருப்பதை புலம்பி தீர்க்க ஒரு நெருக்கமான உறவு இருப்பது வரம். முடியாத ஒன்றை நடத்தி காட்டுபவன் அப்பன் ஈசன் உன் வாழ்வில் உண்டு. பயப்படாதே. ஈசன் இருக்க பயமேன்? நான் என்கின்ற ஆணவம், அவனா என்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை, இந்த 3 குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழவிடாது. என் அன்பு பிள்ளையே, இந்த பிரபஞ்சத்தில் எல்லையில்லா அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்திருக்கின்றன. அவற்றை நீ தெரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. அதை இப்போது உன்னிடம் கூறவே உன்னை தேடி நான் வந்துள்ளேன். நீ முன்பை விட நிறைய நல்ல விஷயங்களை விரும்பவும் செய்யவும் ஆரம்பித்து விட்டாய். இவற்றை நான் மனமகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு இனியும் காலதாமதம் செய்ய மாட்டேன். உனக்கான நல்ல விஷயங்களை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இவற்றை நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு என் செல்லமே. இவ்வுலகில் நன்மை ஒரு பக்கத்திலும் தீமை பல்வேறு பக்கங்களில் இருக்கத்தான் செய்யும். நீ அதற்கெல்லாம் கவலைப்படாமல் இரு. நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அன்றே உனக்கு விடிவு காலம் வந்துவிட்டது. நீ என்றும் சந்தோஷமாக வாழ என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு என் பிள்ளையே. நீ எப்போதும் உன் உள்ளத்தை தூய்மையான எண்ணங்களால் அலங்கரித்து வைத்திரு. அப்பொழுது என் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் உனக்கு ஏராளமாகவே கிடைக்கும். நான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால் அவ்வளவு புரிதல் உனக்கு தேவைப்படுகிறது என்றுதான் அர்த்தம்.
நான் சொல்லும் அனைத்தையும் நீ மனம் கோணாமல் கேட்டுக்கொள். நான் உனக்காக செலவழிக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். நீ என் ஆலயத்திற்கு அடிக்கடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். அதோடு எந்த தீய சக்திகளும் உனக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்பதற்காகவே நான் உன்னிடம் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் தகுதி எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் தகுதி உன்னிடம் நிறையவே உள்ளது. எனவே நீ இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நீ உன் வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவற்றை நினைத்து வருந்துவது வீணானது. அதனை விட்டுவிட்டு நீ நேர்மறையாக சிந்திக்க தொடங்கினால் உன் வாழ்வில் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இனி உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயங்களை வரவேற்று இன்பத்துடன் வாழ பழகு. நீ பெறப்போகும் இவை அனைத்தும் என் மீது நீ கொண்ட பக்திக்கு நான் உனக்கு தரும் பரிசு. இவற்றை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் பிள்ளையே. நீ இந்த பிரபஞ்சத்தில் புதைந்துள்ள ரகசியங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த பிரபஞ்சத்தை நீ நேசிக்க ஆரம்பித்தால் அதுவும் உன்னை நேசிக்க ஆரம்பித்துவிடும். அதன் பிறகு மற்ற ரகசியங்களை நீ எங்கும் தேட வேண்டிய அவசியமில்லை. அந்த பிரபஞ்சமே ஒவ்வொன்றாக உனக்கு உணர்த்த ஆரம்பித்துவிடும். இங்கு அனைத்து இடங்களிலும் பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்துள்ளது. அதை நீ தெரிந்து கொள்ள ஒரு செடியிடம் பேசிப்பார். அது உனக்காக உன்னை பற்றி என்னிடம் வேண்டும். நீரிடம் பேசிப்பார். அதுவும் உனக்காக என்னிடம் கேட்கத் தொடங்கும். காற்றிடம் பேசிப்பார். அதுவும் உனக்காக உன்னை பற்றி என்னிடம் கூற ஆரம்பிக்கும். ஆகாயத்திடம் பேசிப்பார். அதுவும் உன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும். நெருப்பிடம் பேசிப்பார். அதுவும் உனக்காக என்னிடம் வேண்டிக் கொள்ளும். ஏனென்றால் இவையெல்லாம் உன்னுடைய நண்பர்களாக மாறிவிடுவார்கள். உனக்கான நல்ல விஷயங்கள்ல உன்னை விட அவர்களுக்கே அக்கறை நிறைய இருக்கும். நீ இதை ஒரு முறை முயற்சித்து பார். வாழ்வில் பல அதிசயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். பஞ்சபூத சக்திகளும் உனக்காக வேலை செய்ய தொடங்கும். நான் கூறும் விஷயங்களை நீ உணர்ந்தால் மட்டுமே இவை அனைத்தும் உனக்கு புரியும். நீ அதற்கான வேலைகளை செய்து உணர்ந்து கொள். இல்லாவிடில் உன்னால் எதையுமே தெரிந்து கொள்ள முடியாமலே போய்விடும். இயற்கையை நீ நேசித்தால் அந்த இயற்கையும் உன்னை நேசிக்க தொடங்கும். அதன் பிறகு மகிழ்ச்சியான வாழ்வை நீ தேடி செல்ல வேண்டியது இல்லை. அதுவே உன்னை தேடி வரும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவற்றை மதிக்காதவர்கள் அவற்றின் மூலமாகவே துன்பத்தை அனுபவிப்பார்கள். இதனை நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம். பிரபஞ்சத்தை நீ அதிகமாக நேசிக்க தொடங்கி வாழ்வில் பல அதிசயங்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று முன்னேற உனக்கு நான் வழிவகுப்பேன். இயற்கை, பிரபஞ்சம், பஞ்சபூத சக்திகள் இவற்றின் ஆற்றல்கள் நிறைந்ததுதான் தெய்வ சக்தி. நீ என்னை பக்தியுடன் நேசிப்பது போல் இவற்றையும் நேசிக்க பழகு. அதன் பின் உன் வாழ்வு இன்பமயமாக மாறும் என் செல்லமே. உன் மீது எனக்கு நிறைய அக்கறையும் அன்பும் உள்ளதால் தான் இவற்றை நான் உன்னிடம் கூறுகிறேன். இவற்றை நீ ஏற்பதும் மறுப்பதும் உன் விருப்பம். ஆனால் இவற்றை நீ கட்டாயம் தெரிந்து கொள். அதுதான் உன் வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானது என் பிள்ளையே. என் மீது மிகவும் ஆழ்ந்த பக்தி உள்ளவர்களுக்கு மட்டும் நான் கூறும் அனைத்தும் கட்டாயம் உணரவும் புரியவும் செய்யும். உனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை உன் மனதில் தேக்கி வைக்காதே. அதனை பிறரிடம் கூற முயற்சி செய். அதுவும் ஒரு விதமான தானம் தான் என் செல்லமே. பிரபஞ்சத்தின் அறிகுறியை நீ எப்படி தெரிந்து கொள்வது என்பதை நான் உனக்கு கூறுகிறேன். அவற்றை தெரிந்து கொள் என் பிள்ளையே. நீ இப்போது என் ஆலயத்திற்கு செல்கிறாய் என்றால் அப்போது மழை வந்து விட்டால் கொஞ்ச நேரம் கழித்து வா மலையே என்று ஆகாயத்திடம் நீ பேசிப்பார். அப்போது அந்த ஆகாயம் நீ சொல்வதை கேட்கும். இது கூட இந்த பிரபஞ்சம் உன்னோடு தொடர்பில் இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடுதான். இதை போன்றேதான் மற்ற அனைத்தும் செயல்படும். உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் மூலம் நான் நிறைவேற்றுவேன். அத்துடன் உனக்குள் இதுவரை இருந்த தாழ்வு மனப்பான்மை காணாமல் போகும். மன தைரியமும் மன வலிமையும் நம்பிக்கையும் உன்னிடம் நிறைய வந்து சேரும். அதற்கான வழிவகைகளை நான் கொடுப்பேன். உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களை நான் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக வந்தடைய நான் ஆசீர்வதிப்பேன். இயற்கைதான் பிரபஞ்சம், பிரபஞ்சம்தான் தெய்வ சக்தி. இவற்றின் மூலம்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கையில் நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் மனதை எப்போதும் ஒருநிலைப்படுத்தி அதன் பின் செயலில் ஈடுபட தொடங்கு. இதை நீ கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என் செல்லமே. நான் கூறும் விஷயங்களை பின்பற்றி உனக்கான பலன்களை பெற்றுக்கொள். அதன் பின் நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். உன் நினைப்பே நானாகத்தான் இருப்பேன். உன் செயலும் நானாகவே இருப்பேன். அதற்கு பக்தியும் உன்னிடம் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள். அன்றாடும் பக்திக்காக நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தை என்னுடன் செலவழிக்க கற்றுக்கொள். பக்திக்கான நேரத்தை நீ எதற்காகவும் வீணடிக்காதே. உன்னை செயல்படும் அனைத்து ஆற்றல்களும் நானே. உன் எண்ணப்படிதான் அனைத்தும் நடக்கும். அதிகம் உழைத்து வாழ்பவனுக்கு அதிக ஊதியத்திற்கான சந்தர்ப்பம்
அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதிக உதவி செய்பவனுக்கு அதிக உதவி செய்யும் தருணம் உருவாகும். நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு இன்னும் நல்ல எண்ணங்கள் நிறையவே உண்டாகும். ஏனென்றால் அவற்றைத்தான் நான் அதிகம் விரும்புகிறேன். எண்ணம் போல்தானே வாழ்க்கை. அதைத்தான் நான் உன்னிடம் அடிக்கடி தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். ஒருவரின் செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு நீ கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடு. அப்பொழுது உன் கோபமும் ஆதங்கமும் காணாமல் போகும். உனக்கு ஒன்று பிடிக்காத போதும், உன்னிடம் யாரும் பேசாத போதும், நீ பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் மௌனத்தில் நீ என்னை மட்டும் நினைத்துப்பார். அந்த சூழ்நிலை உடனே உனக்கு சாதகமாக மாறும். ஒரு உண்மையான பக்தன் பக்திக்காக எந்த செயலையும் துணிச்சலுடன் செய்ய ஆரம்பிப்பான். அதுவே உண்மையான பக்தி என் பிள்ளையே. ஆன்மீகத்தை பற்றி நாளுக்கு நாள் தெரிந்து கொண்டு வெற்றி அடைவதே உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை. தெய்வ சக்தி என்பது மிகப்பெரிய ஆற்றலின் நெருப்பு. இது உண்மையான பக்தியின் மூலமே உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எதை கொண்டும் தெரிந்து கொள்ளவோ உணர்வோ முடியாது. இனி உன் வாழ்வில் மனசங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும். உன் வாழ்விலும் முக்கிய நல்ல சம்பவங்கள் நிகழும். மனிதன் யாரிடம் தன்னை சமர்ப்பிக்கிறானோ அவர்களின் ரூபமாகவே மாறுகிறான். நீ பிறரிடம் உன் சந்தோஷத்தை பகிர கற்றுக்கொள். அப்படி செய்தால் சந்தோஷம் இரட்டிப்பாக மாறும். இந்த உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என எப்போதும் நினைவில் வை. நீ எப்போதும் இதை ஒன்றை மட்டும் மறவாதே. நீ செய்யும் தவறுகளில் இருந்து உன்னை நீயே திருத்திக் கொள்ள முயற்சி செய். நீ அப்படி திருத்திக் கொள்வதால் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதன் மூலம் நல்ல பல அனுபவங்களை பெறலாம். முள்ளில் தான் வாழ்க்கை என்றாலும் புன்னகையோடு தான் மலர்கிறது ரோஜா. அது போலவே நீயும் எப்போதும் புன்னகையுடன் இரு என் பிள்ளையை. நீ மகிழ்ச்சியாக இருக்க சில எளிய வகை முயற்சிகளை எடுத்தாலே போதும். அது என்னவென்று சொல்கிறேன் கேள். என் பிள்ளையை அதிகமாக சிரிக்க பழகு, அதிகமாக சிந்திக்க பழகு. அப்பொழுது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும். குறைவாக பேச பழகினால் பல நிம்மதியான விஷயங்கள் உன்னை வந்து சேரும். எதிர்காலத்தில் வாழ பழகு. அப்போது பல உண்மைகள் உனக்கு புரிய வரும். மகிழ்ச்சி எப்போதும் உன் வசப்பட்டு இருக்கும். மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்ததை முழு மனதோடு கொடுக்க பழகு. அப்போது உனக்கான நல்ல விஷயங்களை நீ நிறையவே பெற்றுக்கொள்வாய். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். உன்னுடைய அனைத்து கடமைகளில் முழு கவனம் செலுத்துவது ஒன்றே மன அமைதிக்கான சிறந்த வழியாகும். உன்னால் எதுவும் முடியும் என்று நம்பு. அதற்கான வழிகள் தானாக பிறக்கும். உனக்கு வேண்டியவற்றில் அதிக கவனம் செலுத்தினால் உனக்கு வேண்டாதவைகள் அதுவாகவே உன்னை விட்டு விலகிவிடும். தேங்கி நிற்கும் நீரை போல் சோம்பலாக இருக்காமல் ஓடுகின்ற நீரை போல் சுறுசுறுப்பாக உன்னை நீயே மாற்றிக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கையை இன்பமாக வாழ முடியும். அதன் பின் உன் வாழ்க்கை முன்னேறி கொண்டே இருக்கும் என் செல்லமே. மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அப்போதுதான் நீ எவராலும் ஏமாறாமல் இருக்க முடியும். நிலவை யாரும் ரசிக்கவில்லை என்று நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோலத்தான் உன் அருமை தெரியாதவர்களை பற்றி என்றும் நீ கவலை கொள்ளாதே. நீ எப்பொழுதும் மௌனங்களிடம் நட்பு கொள். சிந்தனைகளிடம் உறவாடு. உன் ஆரோக்கியத்தை கவனி. கடமையை நேசிக்க பழகு. அதன் பின் உன் இலக்கை நோக்கி வாழ்வே உன்னை அழைத்துச் செல்லும். உன் நிம்மதியின் மாளிகை உன் தனிமைதான் என்றால் அப்போதுதான் நிறைய நல்ல சிந்தனைகளை உன் வசமாக வைத்திருக்க முடியும். வாழ்க்கையில் நீ முன்னேறவும் பிறரை பாராட்டவும் சிக்கனம் காட்டாதே. உன் மனதில் தோன்றும் நல்ல விஷயங்களை காலதாமதமாகாமல் உடனே செய்ய முயற்சிக்க வேண்டும். உன் தினசரி கடமைகளை தவறாமல் செய். புகழ் உன்னை தேடி வர நான் ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே. அன்பு குறைந்த இடத்தில் குற்றங்கள் தான் பெரிதாக தெரியும். அன்பு நிறைந்த இடத்தில் குற்றங்களுக்கான வேலையே இல்லை என் செல்லமே. உன் தூய்மையான உள்ளமே என் கருவறை, உன் உடம்பே என் ஆலயம் என்பதை மறவாதே. இவற்றை எப்போதும் தூய்மையுடன் பராமரித்து வா என் பிள்ளையே. கடுமையான வார்த்தைகளை கையாள்வது பலவீனத்தின் அடையாளமாகும். எனவே நீ அதை ஒரு நாளும் வாழ்வில் பயன்படுத்த வேண்டாம். என் செல்லமே சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். உனக்கு கிடைத்ததை சிறந்ததாக நான் கட்டாயம் மாற்றி காட்டுவேன். இனி நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கும் உனக்கும் நன்மையாகவே மாறப்போகிறது. அந்த தருணத்தை நீ பெற்றுவிட்டாய். எனவே மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இருப்பது மட்டுமே இனி உன் வேலையாக மாறப்போகிறது. உன் தவறான பாதையை உடைத்து உனக்கான நல்ல பாதையை உருவாக்கி அதில் நீ பயணம் செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கான நிம்மதி உன் வசம் இருந்தால் உன்னால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே நிம்மதி இல்லை என்றால் ஒரு நிமிடம் என்ன,
வாழ்நாள் முழுவதுமே வீணாகத்தான் தெரியும். நான் என்றும் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. இனி உன்னிடம் நன்மை மட்டுமே உன்னை நாடி வரும். உண்மையின் மறு உருவமாக உன்னை நான் மாற்றுவேன். இனி சுயநலம் உன்னிடம் காணாமல் போகும். உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது. உன் வாழ்வை வளமாக்கும் பக்தியினை உன்னிடத்தில் அதிகமாக்கிக் கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு. மற்றவையெல்லாம் உன் வசப்பட நான் வழிவகுப்பேன். ஒரு நபர் பேசும் வார்த்தைகளில் உண்மை இல்லை எனில் கண்டிப்பாக அவர்களின் எண்ணங்களிலும் தூய்மை இருக்கவே இருக்காது. எனவே நீ எல்லோரிடமும் கவனமாக என் பிள்ளையே. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதமும் கண்டிப்பாக இருக்கும். நேர்மை இருக்கும் இடத்துல நல்ல நடத்தை மட்டுமே அதிகமாக இருக்கும். அதிக அன்பு இருக்கும் இடத்துல நியாயமான கோபம் கண்டிப்பாக இருக்கும் என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் என் செல்லமே. அடுத்த நொடியில் பல அதிசயங்களை உன் வாழ்க்கை மறைத்து வைத்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு நொடியையும் இன்பமாக வாழ்ந்து கழிக்க கற்றுக்கொள். அப்படி இருந்தால்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும். பிறகு இந்த உலகில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீயாக தான் இருப்பாய். உன் உணர்வுகளை மற்றவர்களுக்கு எப்போதும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. அது வீணானது. உன் உணர்வுகளை புரிந்து கொள்ள அவர்களுக்கு தகுதி இல்லை என்று விட்டுவிடு. உன் நல்ல எண்ணத்தின் மதிப்பை அளவிட முடியாது. அதன் மகத்துவத்தை நானே அறிவேன். இனி உன் வாழ்வில் எவ்வளவு கவலைகளை இழந்து எவ்வளவு சந்தோஷத்தை வரவேற்கப் போகிறாய் என்று எனக்கு மட்டுமே தெரியும். தக்க தருணத்தில் உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களை உன்னிடம் நான் தருவேன். அவற்றை எவராலும் தடுக்கவே முடியாது. இது நடந்தே தீரும். நான் உனக்கு வரும் துன்பங்களை இனி இன்பமாக மாற்றி காட்டுவேன். பஞ்சபூதங்களும் எனது அடிமை என்பதனை நான் உனக்கு கண்டிப்பாக உணர்த்துவேன். நீ தடுக்கி விழும் ஒவ்வொரு பாதையும் உனக்கு நான் வெற்றி பாதைகளாக மாற்றி காட்டுவேன். நீ விரும்பிய விஷயத்தை அடைந்திட பயன் தரும் வழி பக்தி பாதையே என்பதை மறந்துவிடாதே. இனி உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறும். எப்போதும் நல்லதையே நினை, நல்லதே நடக்கும் என்று செல்லமே. வெற்றியை அடைவதற்காக கடைசியாக ஓடிக்கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்படாதீர்கள். இன்னும் நின்று விடாமல் ஓடுகிறீர்கள் என்பதே பாதி வெற்றி அடைந்ததற்கு சமம். வாழ்க்கையில் குறிக்கோள் பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்களும் மிகப்பெரியதாகத்தான் இருக்கும். எதற்காகவும் துவண்டு விடாதீர்கள். தோல்வி அடைந்து துவண்டு போவதை விட தோல்வி வந்து விடுமோ என்று அஞ்சி துவண்டு போவதுதான் மிகப்பெரிய தோல்வி. வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் கொஞ்சம்தான். ஆனால் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிகவும் அதிகம். எது ஒன்றையும் தவறவிடாதீர்கள். தவறவிட்ட பாடங்களால் நம் வாழ்க்கையே கூட தவறி போகலாம். எதையும் பெரியது என்று நினைத்து அதை தொடங்காமலே இருந்து விடாதே. 1000 மைல்களுக்கான பயணம் என்றாலும் ஒரு சிறிய அடியிலிருந்துதான் அனைத்தும் தொடங்குகிறது. உங்களுக்கு வழி கொடுப்பவர்களை மறந்து விடாதீர்கள். உங்களை உருவாக்கி கொள்ள அவர்கள் ஒளி கொடுக்கிறார்கள் என்று நன்றியோடு இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் மட்டுமில்லை என்றால் நீங்கள் வெறும் கல்லாகவே இருந்திருப்பீர்கள். வருகின்ற வழிகள் அனைத்தையும் கடந்து செல்லுங்கள். நிச்சயம் என்றேனும் ஒரு நாள் எல்லோரும் வணங்கும் சிலையாக மாறி நிற்பீர்கள். நீங்கள் செய்ய போகும் ஒரு செயலை பலரும் தடுக்கிறார்கள் என்றால் அனைத்தையும் எதிர்த்து அதை தைரியமாக செய்து விடுங்கள். என்றால் கண்டிப்பாக அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். வாழ்வில் நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் எப்பொழுதும் பணிவோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணிவு என்பது தாழ்மையுடன் சின்னம் அல்ல, அது உயர்ந்த பண்பின் அடையாளம். வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து போகும்போதுதான் அதிக வலியை கொடுக்கும். பிறகு அதை நினைக்கும் போது வாழ்வே இனிகும். பிரச்சனைகள் வலியை தந்தால் வாடி நிற்காமல் அனைத்தையும் கடந்து செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகுதே. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் வருகிறது என்றால் உன்னை மீண்டும் உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும். எப்போதும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இரு. வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம். வாழ்க்கையில் எது இன்பத்தை தருகிறதோ அதுவே பல நேரங்களில் துன்பத்தையும் தருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அனைத்தையும் கடந்து செல்ல பக்குவப்படுங்கள். உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே நீதிமன்றம் உங்கள் மனம்தான். அதை எப்போதும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். உன் வாழ்வை நீ விரும்பியபடி செதுக்குவதற்கு ஒளிகள் தேவையில்லை. நீ பெறுகின்ற அவமானங்களும் சிலர் தருகின்ற துரோகங்களும் போதும். நீ செய்வது எந்த செயலாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படு. நீ செய்கின்ற ஒரு செயல் கூட உன் எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை பெற்றது என்பதை மறந்துவிடாதே. நினைப்பதெல்லாம் நடக்கவில்லையே என்று வருந்துவதற்கு பதில் நடப்பதெல்லாம் நம் நன்மைக்குத்தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டால்
வீணாக எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்புகளை கண்டு மனம் கலங்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைப்பவன் தான் முதலில் நிராகரிக்கப்படுவான். ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்தவே அவன் சந்திக்கின்ற நிராகரிப்புகள் தான். உங்களை குறை சொல்பவர்களை வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் சரியான ஒளியை கொடுக்கிறார்கள். உங்களை குறை சொல்பவர்களுக்கு எப்போதும் நன்றியோடு இருங்கள். எது எப்படி இருந்தாலும் புன்னகைக்க மறந்து விடாதே. இங்கு பலருக்கும் உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்க அவர்களின் உதடுகள் போடுகின்ற நாடகம்தான் புன்னகை. தோல்விகளும் சறுக்கல்களும் உன்னை வரையறுப்பதில்லை. தோல்விகளால் முடங்கி கிடக்காமல் தோல்விகளில் இருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதுதான் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு தெரிய வைக்கும். வாழ்க்கை உனக்கு வசமாவதும் விஷமாவதும் உன் கையில் மட்டும்தான் உள்ளது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். சில வாய்ப்புகள் கை நழுவி போனால் மீண்டும் கிடைக்காது. வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை நம் வசப்படும். நம்முடைய பிரச்சனைகளை நம்மை காட்டிலும் அதிக துன்பப்படுபவர்களுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் எவ்வளவு பரவாயில்லை என்ற நிம்மதியுடன் பிரச்சனைகளை எளிதாக கடந்து போவீர்கள். சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள். மேகங்கள் மூடிக்கொண்டால் நெருப்பாய் கொதிக்கும் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. நீயும் நானும் எம்மாத்திரமும். இரும்பை வேறு எதை கொண்டும் அழித்துவிட முடியாது. இரும்பு அழிய வேண்டும் என்றால் துருப்பிடித்து அதுவாகவே அழிந்தால்தான் உண்டு. அதே தான் நமக்கும் நம் சிந்தனை சிதைந்து நாமாகவே அழிந்தால்தான் உண்டு. நாம் உறுதியாக நின்றுவிட்டால் எப்பேற்பட்டவர்களாலும் நம்மை அழிக்கவே முடியாது. உங்கள் வெற்றி பாதையின் பயணத்தை நீங்களே நிறுத்தாதவரை அதில் நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. எப்போதும் எந்த தடைகளுக்கும் அஞ்சி எந்த சூழலிலும் நின்று விடாதீர்கள். தவறி விழும் போதெல்லாம் உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும். நீ தோற்று போகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க வேறு யாரையும் தேடிக்கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கான முதல் ஆறுதல் எப்போதுமே நீ மட்டும்தான். உங்களிடம் தன்னம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் போதாது. தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு விடாமுயற்சியும் இருந்தால்தான் உங்களுக்கு வெற்றி சாத்தியமாகும். கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிதான ஒன்றுதான். ஒருவன் தனியாக நிற்கத்தான் தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைய வேண்டும். வாழ்க்கையில் தனியாக நிற்க நேர்ந்தால் எதற்கும் துணிந்து நில்லுங்கள். புதியதாக ஒன்றை பெற்றுக்கொள்வதை விடவும் சிறந்தது இருப்பதை இழந்து விடாமல் தக்க வைத்துக் கொள்வதுதான். பழமையான பாதை என்று இங்கு எதுவுமே இல்லை. இப்பாதைகள் கடினமாகும் போது சென்று கொண்டிருக்கும் பாதையை மாற்றிவிடாதே. பாதையை குறித்த உன் பார்வையை மாற்று. தடைகள் அனைத்தும் தகர்ந்துவிடும். தடைகள் வரும்போதெல்லாம் உன்னிடம் இருப்பவற்றை கூறாக்கு. உன் பாதை சீராகும். தடைகளும் சோர்வுகளும் பாதையில் நாம் சந்திக்கும் யதார்த்தமான ஒன்றுதான். அதில் தடுக்கி விழுவதும் அவர்களை தாண்டி செல்வதும் நம் கையில் தான் உள்ளது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உங்களுடைய கால்களால் நடந்து செல்லுங்கள். மற்றவர்களின் முதுகில் ஏறி போக நினைக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் புதியதாய் பிறந்திருப்பதாக உணரு. நமக்குள் தோன்றும் எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது. உன் அனுமதியின்றி எந்த எண்ணமும் சிந்தனையாய் மாறவும் செய்யாது. வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே. நல்ல எண்ணங்களை மட்டும் தேர்வு செய்து ஏற்றுக்கொள். உன் வளர்ச்சி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான். நிதானமாக செயல்படு. உனக்கு எதிரி என்று எவரும் இல்லை. உன்னால் முடியாதது என்றும் எதுவும் இல்லை. பாலை நிலத்து முள் செடியில் கூட நீர் இருக்கும் என்பதை உணரு. உன்னை சுற்றி இருப்பவற்றை உற்றுப்பார். அவைகள் நீதான். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு சொல்லிக்கொண்டே இரு. உன் எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் உன் எண்ணங்களின் விளைவுகள் தான் என்பதை புரிந்து கொள். உண்மையை அறிந்து செயல்படு. உன்னையும் அறிந்த செல்லு. உனக்குள்ளே இருப்பதின் பிரதிபிம்பம் தான் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வு. மூச்சுக்காற்றையும் பரிசோதித்து உனக்குள் அனுப்பு. வேடிக்கை பார்த்தது போதும் செயலிலும் இறங்கு. சாதகமான சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்காதே. உனக்கான சூழ்நிலையை நீயே உருவாக்கிக்கொள். உன்னிடம் இல்லாததையும் உன்னால் இயலாததையும் பற்றி நீ யோசிக்கும் வரை உன்னால் வாழ்வில் எது ஒன்றையும் சாதிக்க முடியாது. இருப்பதை கொண்டு தொடங்கு என்றதை செய். இவையே வாழ்வின் முன்னேற்றத்திற்கான அடிப்படை. நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த இறைவனுக்கு தெரியும் நீ பட்ட வழி என்னவென்று. கவலையை விடு, காலம் மாறும், காத்திரு. தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள். கற்பனையில் காரியத்தை முடியுங்கள். மிதப்பது போதும், உரமிடத் தொடங்குங்கள். உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களை தவிர உங்கள் வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது என்பதை. வென்று காட்டுபவர்களுக்கு மட்டுமே வரலாற்றில் இடம் உண்டு. வெறுமனே வார்த்தை ஜாலம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும்
செயல்படாத வெறும் திட்டங்களை மட்டுமே தீட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கும் வாழ்க்கையும் இல்லை, வரலாறும் இல்லை. எண்ணத்தில் தெளிவும் செயலில் துணிவுமே எப்போதும் தேவை. எதிர்மறையானவற்றை குறித்து யாருடனும் வீண் விவாதம் செய்யாதே. பிரபஞ்சத்தில் பெரும்பான்மையான பகுதிகள் இருளாக இருக்க வேண்டும் என்பது மாறாது. யாராலும் மாற்ற முடியாத ஒன்று. உன் சாதனைகளுக்கு நேர்மறை துணை புரியும். உன் சாதனைகளுக்கு எதிர்மறை காரணமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள். வெற்றி உனதே. ஒன்றை மட்டும் புரிந்து கொள், விடியல் என்பது கிழக்கில் அல்ல, உன் உழைப்பில் தான் இருக்கிறது. நீ உழைக்காத வரை உன் வாழ்வில் உயர்வுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசைகளை அடைவதற்கு தான் எதிர்காலம் தேவை. ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலமே போதுமானது. இந்த நிலையிலும் உங்கள் மகிழ்ச்சியை எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியும், இதை செய்து காட்டு என்று சொல்லும் விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை விட, ஒருத்தர் உன்னால் இதை செய்ய முடியாது, நீ இதற்கு தகுதியற்றவன் என்று எதை சொல்கிறார்களோ அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் தான் இருக்கிறது சாதனை. வெற்றி எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடுவதில்லை. அதற்காக நேரமும் காலமும் பார்க்காமல் உழைப்பவர்களுக்கு தான் வெற்றி எளிதாக பற்றி கொள்கிறது. எப்போது உனக்கு பேசவும் சிரிக்கவும் கூட நேரமில்லாமல் போகிறதோ அப்போதுதான் நீ வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசனை செய். உன் உழைப்பை நம்பி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவு நல்ல மாற்றத்தை நிச்சயம் தரும் என்று கடைசி வரை நம்பிக்கையுடன் இரு. என்றால் கடைசி நேரத்தில் மாறி ஆட்டங்கள் இங்கு நிறையவே உண்டு. நம்பிக்கையுடன் இரு, நல்லதே நடக்கும். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். மிகப்பெரிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நடுங்காதீர்கள். ஆம், என்னுடைய பிரச்சனைகள் மிகப்பெரியவைதான், ஆனால் நான் அவைகளை காட்டிலும் மிகப்பெரியவன் என்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உன் உழைப்பை கொடுத்து கொண்டே இரு. உன் உயர்வுக்கான வாய்ப்பை வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் நிச்சயம் கொடுக்கும். அதை பிடித்துக்கொண்டு உன் கனவுகள் அத்தனையும் நிஜமாக்கிக் கொள். என்னால் முடியும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதில்லை. உறுதியான மனிதர்கள் தாங்கள் சந்திக்கின்ற தோல்விகளை தோல்விகளாகவே எடுத்துக்கொள்வதில்லை. அவர்கள் போகும் பாதையில் கற்றுக்கொள்கின்ற பாடங்களாக மட்டுமே தோல்விகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை கூட மிக எளிதாக அடைந்து விடுகிறார்கள். உங்கள் இலக்கை அடைவதற்கு உங்களின் அறிவை விட முக்கியமானது உங்களின் விருப்பம்தான். உங்களின் விருப்பம் இல்லாமல் எது ஒன்றையும் உங்களால் அடையவே முடியாது. எல்லோருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்து விடாதீர்கள். அனுபவங்கள் இல்லாமல் சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையையும் பயனற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதுதான் உங்களுக்கு பிடித்தமான வேலை என்பதை.